வாங்க நம்ம வந்து இன்றைக்கி பிரண்டை ஊறுகாய் பார்க்கலாம். கையில் வந்து நல்லெண்ணெய் நல்லா தடவிக்கணும். தடவிட்டு 4 பக்கமும் இந்த நாரை வந்து எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்குவோம். குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வதக்கிடுவோம். ரெடி பண்ணி கடாயில் போட்டு வச்சுக்கிறேன் நல்லெண்ணெயில். அதுக்கு தேவையானது பார்த்துடலாமா? புளி, 10 பூண்டு, 10 காஞ்ச மிளகா, வெந்தயம், கடுகு வறுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுருவோம். இப்போ கடாயில் வந்து அதை கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம பூண்டுலாம் போடணும். மிளகா பாருங்கள் வதங்கிடுது. இப்போ நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு மிளகா எல்லாம் பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம வந்து மிளகாய் சேர்த்துக்குவோம். காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுபட்டோடனே நம்ம இதை ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகா புளி ரெண்டுமே போட்டு நம்ம வந்து இது வந்து கொஞ்சம் புளி சூடு ஏறினோடனே நம்ம ஆற வச்சுட்டு வறுத்துடலாம். மிக்சி ஜாரில் போட்டு ஆறிடுது. நான் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டோம் பாருங்கள். ஒரு தாளிப்பு குத்துடலாம். ஊறுகாய் வந்து தாளிப்பு குத்துடலாம். கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டு நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கேன். அதுலேயும் நிறைய சேர்த்தாச்சு, இதுலேயும் நிறைய சேர்த்தாச்சு. கடுகு வந்து கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ வந்து நான் ஊறுகாய் அதில் சேர்த்துறேன். கொஞ்சோண்டு அந்த ஜாரு கழுவி தண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா இதுவாகும். ஒரு அரை ஸ்பூன் வந்து அந்த வெந்தயம் கடுகு வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த அரைச்சிட்டேன் அந்த பவுடர். பெருங்காயம் கொஞ்சம். ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஊற்றுற எண்ணெய்லாம் பாருங்கள் மேலே தெரியுதா? அவ்வளோதான், பிரண்டை ஊறுகாய் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். முட்டி வலிக்கெலாம் நல்லது சொல்கிறாங்க பிரண்டை ஊறுகாய் சாப்பிட்டா. நானும் இப்போ தான் ரெடி பண்ணி செய்கிறேன். சாப்பிட்லாம் வாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆனால் க்ளீன் பண்ண தான் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு எனக்கு இதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு. கையில் நல்லெண்ணெய் தடவின்னு க்ளீன் பண்ணுங்கள், இல்லைன்னா கையை அரிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லாயிருக்கு ஊறுகாய், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம், பாய்.